அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை குருஷேத்திர போருக்கு பின்னால் பாண்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பத்தி கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். மகாபாரத போரில் வெற்றி பெற்ற பிறகு பாண்டவர்கள் தங்களின் ராஜ்யத்தை துறந்து சொர்க்கத்தை நோக்கி தங்களின் இறுதி பயணத்தை மேற்கொண்டனர். பயணத்தின் இறுதியில் அவர்கள் ஒரு மலையில் ஏறும்பொழுது முதலில் பாண்டவர்களில் மூத்தவர்களான யுதிஷ்டன் அவர்களை வழிநடத்தினார். அவரை தொடர்ந்து பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதி சென்றனர். அவர்களை பின்தொடர்ந்து ஒரு நாயும் சென்றது. மலையிலிருந்து முதலில் விழுந்தது திரௌபதி தான். பீமன் ஏன் திரௌபதி முதலில் இருந்தார் என்று தர்மனிடம் கேட்டார். அவள் புனிதமற்றவளா அல்லது நல்ல இதயம் கொண்டவள் இல்லையா என்று கேட்டார். அதற்கு தர்மர், அவள் மற்றவர்களை விட அர்ஜுனன் மீது அதிக பிணைப்பு கொண்டிருந்தாள், அதுதான் அவள் செய்த பாவம் என்று விளக்கினார். மலையிலிருந்து அடுத்து கீழே விழுந்தது சகாதேவன். சகாதேவன் ஏன் மரணமடைந்தான் என்று பீமன் கேட்டார். அதற்கு தர்மர், சகாதேவன் தனது ஞானத்தின் மீது அதிகம் கர்வம் கொண்டிருந்தான், அந்த ஆணவம் தான் அவனது மரணத்திற்கு காரணம் என்று கூறினார். சகாதேவனை தொடர்ந்து நகுலன் தன் உயிரை மாய்த்து கொண்டான். அவனது மரணத்திற்கு காரணமாக தர்மர் கூறியது, நகுலன் தன்னுடைய அழகின் மீதும் வசீகரம் மீதும் அதிக தற்பெருமை கொண்டவனாக இருந்தான், அதுதான் அவனது மரணத்திற்கு காரணமாக அமைந்தது. அதற்கு பிறகு அர்ஜுனன் தனது உயிரை மாய்த்து கொண்டான். பீமன் அழுது கொண்டே அர்ஜுனன் செய்த தவறு என்ன என்று கேட்டார். அதற்கு யுதிஷ்டர், அர்ஜுனன் புத்திசாலியாகவும் வீரத்தில் சிறந்தவனாகவும் இருந்தான், ஆனால் அவன் அதீத தன்னம்பிக்கையுடன் இருந்தான், அதுதான் அவன் மரணத்திற்கு காரணம் என்று கூறினார். தனது சகோதரர்கள் இறந்ததைக் கண்டு துக்கம் தாளாத பீமன் தானும் எழுந்து உயிரை விட்டான். அப்பொழுது தர்மர் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். பீமன் தனது உடல் வலிமை மீது அதிக பெருமிதம் கொண்டிருந்தான், மேலும் அதிகம் சாப்பிடுவனாக இருந்தான், அதுதான் அவன் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது என்று கூறிக்கொண்டார். இறுதியாக தர்மனும் அவர்களுடன் வந்த நாயும் மீதம் இருந்தனர். இருவரும் குதித்து உயிரை விட எத்தனித்த பொழுது மலையின் உச்சியில் இந்திரன் தனது ரதத்தில் வந்து தர்மனின் குணங்களை புகழ்ந்து அவரை தன்னுடன் சொர்க்கத்துக்கு வரும்படி அழைத்தார். தர்மன் இந்திரன் கூறியதை கேட்டு அவ்வளவாக மகிழ்ச்சி கொள்ளவில்லை. அவர் இந்திரனிடம் ஒரு நிபந்தனையை முன்வைத்தார். நாயும் என்னுடன் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று அவர் கூறினார். தர்மன் விதித்த நிபந்தனைக்கு இந்திரன் மறுப்பு தெரிவித்தார். இது நடக்க சாத்தியமில்லை என்று இந்திரன் கூறினார். மேலும் அனைவராலும் சொர்க்கத்துக்கு வந்துவிட முடியாது, இந்த நாய் வயதானதாகவும் பலவீனமானதாகவும் இருக்கிறது என்று கூறினார். இந்திரனின் பதிலை கேட்ட தர்மன், அப்படியெனில் நானும் சொர்க்கத்திற்கு வர விரும்பவில்லை என்று கூறினார். நாய் எனக்கு பூமியில் நன்றியுள்ள துணையாக இருந்தது, என்னால் அதனை விட்டுவிட்டு வர இயலாது. அது என் உதவியை நாடி எனக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுத்தது. உண்மையான அன்பிற்கு முன்னால் சொர்க்கத்தின் சுகங்கள் ஒன்றும் பெரிதல்ல என்று கூறினார். தனது உடன் பிறந்தவர்களின் மரணத்தை பார்த்த தர்மர் தனது நாயை இழக்க வேண்டும் என எண்ணம் நெருங்கிய பொழுதும் மேலும் உணர்ச்சி வசப்பட்டார். மேலும் இதனை நான் கைவிடுவதற்கு இது எதுவும் செய்யவில்லை, மேலும் இது என் மனைவி மற்றும் சகோதரர்களைப் போல் பலவீனம் எதையும் கொண்டிருக்கவில்லை, எனவே இதற்கு சொர்க்கம் செல்ல தகுதியில்லை என்றால் எனக்கும் தேவையில்லை என்று கூறி சொர்க்கம் செல்லும் வாய்ப்பை நிராகரித்தார். தர்மரை நிறுத்திய இந்திரன், உன்னை போல தகுதிகள் யாருக்கும் இல்லை, நீ வாழ்க்கையின் தார்மீக சோதனையை வென்றுவிட்டாய், இந்த நாய் தான் தர்மத்தின் கடவுள், அதனை பிரதிபலிப்பது நீ என்று கூறினார். தர்மனுடன் இருந்த நாய் இப்பொழுது தர்மத்தின் கடவுளாக உண்மையான உருவத்திற்கு மாறியது. தர்மன் அவரின் குணத்திற்காகவும் சரியான நடத்தைக்காகவும் அர்ப்பணிக்காகவும் பாராட்டினார். அதன் பின் இருவரும் சொர்க்கத்திற்கு சென்றனர். வழிநடத்த யாரும் இல்லை என்றாலும் யாரும் செல்லாத பாதையில் பயணிப்பதே இறுதியில் வெற்றியை தரும். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.